ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம்லலாம் வந்து பேண்ட் துணி வந்து அகலம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஹிப் அளவு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு. இப்போ 40 இன்ச்சுன்னும் போது இவங்களுக்கு கட் பண்ணீங்க பாருங்களேன், இந்த 2 ஃப்ளீட்ஸ் தான் வருது. ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போது கடையில் போயிட்டு இதை எடுக்க போனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, அகலம் ஜாஸ்தியாக இருக்குங்க, உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேண்ட்டுக்கு 1 மீட்ரு 1.25 மீட்ரு இருந்தால் போதும் அப்படின்றாங்க. இப்போ நார்மலாக நம்ம பேண்ட்டுக்கு எப்படி எடுப்போம், 2 மீட்ரு எடுப்போம். ஹைட்டாக இருந்தால் 2.25. அதுதான், அது எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு ஹைட்டு ப்ராப்ளம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒட்டு போடுறதில்ல, பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டு போடாமல் தைச்சா மட்டும் அது லைஃப் லாங் வரும். இப்போ 1 வருஷம் யூனிஃபார்ம்னா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாவது போடணும் இல்லைங்களா, டெய்லி யூஸ்ன்னும் போது இது வந்து நம்ம வந்து ஒட்டு இல்லாமல் தைச்சா மட்டும்தான் அது லைஃப் வரும் நமக்கு. இப்போ இவங்க இங்கே பாருங்கள், பாடியாக இருக்காங்க. இப்போ அப்போலாம் பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து நல்லா ஃப்ளீட் வச்சு லூஸ் வச்சு போகணும், அப்போ தான் உக்காந்து ஏந்திருக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரம் வந்து கிழியாமல் இருக்கும். அப்படின்றதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, ஒட்டு போடாமல் தைங்க, அதை மாதிரி ஃப்ளீட் வைங்க அப்படின்வாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஜென்ஸ் பேண்ட்டை விட லேடிஸ் தான் வந்து, அதுவும் ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பென்சில் பேண்ட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் பாக்கெட் எல்லாருக்குமே வைப்போம், இந்த மாதிரி பாக்கெட் உண்டு. நல்லா இது மாதிரி பாக்கெட் உண்டு. பேண்ட்டு வந்து இந்த கால் வந்து எப்படின்னா அந்த பென்சில் பேண்ட் மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நல்ல இதுவாக, இவங்க ஓரளவுக்கு பாடியாக இருப்பாங்க, இவங்களுக்கு ஓகே. ஆனால் இன்னும் ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக கேட்குறாங்க. ஏன்னா போட்டுட்டு கவர் போட்டு போடணும் அப்படின்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூலில் வந்து கண்ட்ரோல் இருக்கணுங்க. ஸ்கூலில் வந்து கண்ட்ரோல் இல்லாதனால ஒரு பசங்களை பார்த்து இன்னொரு பசங்க வந்து கெட்டு போக தான் பார்க்குறாங்களே தவிர, யாரும் வந்து இல்லை ஸ்கூல்னால் யூனிஃபார்ம் இப்படி தான் இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யாருமே இருக்கிறது கிடையாது. இல்லை எங்கள் கடைக்கு வர்ற பசங்க மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்களா, இல்லை உங்கள் கடையிலையும் இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் துணிக்கடையில் வந்து கேட்டீங்க பாருங்கள், 2 ஃப்ளீட்டு தான், அந்த 2 ஃப்ளீட்டு கூட 1/4 இன்ச்சுக்கு தான், ஒரு அளவுக்கு தான் நான் மடிச்சிருக்கேன். ஃப்ளீட்டே இல்லை பாருங்கள், தெரியுதுங்களா, ஃப்ளீட்டே கிடையாது. நம்ம கடையில் கேட்கும்போது அவங்க வந்து காசு கொடுத்து எடுக்கிறவங்க ஒருத்தவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த அகலம் அதிகமாக இருக்குன்றனால இங்கே பாருங்கள், எனக்கு ஃப்ளீட்டே வரல. ஒல்லியாக இருக்க பிள்ளைங்களுக்குன்னா அந்த மாதிரினா ஓகே. இப்போ இந்த பாடியாக இருக்கிறவங்களுக்குன்னா மேக்ஸிமம் வந்து பேண்ட் வந்து 2.25 இருந்தால் மட்டும்தான் வந்து தைக்கலாம். இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை உங்களுக்கும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.